எடுத்துக்கிறேன் நான். 1 ஸ்பூன் சின்ன சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், சின்ன சீரகம் சேர்த்து மழை ஒரு குறவரப்பாக நான் அரைச்சி எடுத்து வர போகிறேன். திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு, பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு கழுவிட்டு தண்ணி வடிகட்டி வச்சுக்கிறேன். 50 கிராம் இருக்கும் பச்சை பயிறு கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். அதை நம்ம இதை சேர்த்து அப்படியே அதை வதக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு அப்படியே வதக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அப்படியே அழகாக வதக்கணும். பெருங்காயத்தூள் சும்மா அவ்வளோதான் பெருங்காயத்தூள் போட்டு இதை வதக்கலாம். இப்போ அரைச்சி கொண்டு பச்சை மிளகாய், சின்ன சீரகம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதை இதில் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக வதக்கணும். அப்படியே வதக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கணும். திட்டமாக இல்லை உப்பு சேர்த்தது. நல்லா அழகாக செஞ்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்குறோம். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து இது வேக வைக்கணும். 1 கிராம் அளவுக்கு தேங்காய் பால். உப்பு பதம் பார்த்துங்க, காரம் பார்த்துங்க. காரம் எல்லாத்தையுமே போட்டுங்க, உப்பு போட்டுங்க. அப்படியே மூடி போட்டு வேக வைக்கணும். மறுபடியும் அப்படியே கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நான் பொடியாக நறுக்குன்னா ஒரே ஒரு தக்காளி போட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்க்கல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு அழகாக மிக்ஸாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும். சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான பீன்ஸ் கறி பண்ணிட்டேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. காஃபி போய் போட்டுக்கிறேன். பீன்ஸ் கறி பண்ணிட்டேன். சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள், என்ன சூப்பரான சுவையான ஆவி பறக்க சுட சுட நம்ம பீன்ஸ் கறி பண்ணிட்டோம். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தக்காளி பழம் 1 போட்டுக்கிறோம். சிகப்பு கலர் வந்து ஆரஞ்சு கலராக மாறிடுது. மிளகாயெல்லாம் சேர்ந்து பீன்ஸ் பொரியல் செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. பாய்.